அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் 18 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் என்ன மாதிரி மாற்றத்தை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தரப்போகிறது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தேர்வு செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய விதத்தில் பேசும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் 18 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் விரையாதிபதி சுக்கிரனோடு சகாயஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. எனவே தேவைக்கேற்றாற் போல உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். அதுவுமே எந்த தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும். குடும்பத்தில் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்து வைக்க முயற்சிகளில் வெற்றி மட்டுமே கிடைக்க போகுது. மேலும் உங்களுடைய சகோதரர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவோடு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் இந்த மாத தொடக்கத்தில் இருந்தே குருவும் செவ்வாயும் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதன் காரணமாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் செய்த முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். நிலப்புலன்களை வாங்கவோ விற்கவோ நினைப்பவர்களுக்கு இது சரியான காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் உங்களோட பகை பாராட்டிய சொந்தங்கள் இப்பொழுது உறவாக நெருங்கி வருவாங்க. மேலும் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் இல்லத்தில் மங்கள ஓசைகள் கேட்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக போகுது. வீட்டில் திருமண வயதாக எட்டி இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் செய்ய எடுத்து வைக்க முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் உருவாகும். புகழ்பெற்ற ஆலயங்கள் சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். மேலும் ஆடி 28ஆம் தேதி வரை அவர் வக்ர இயக்கத்திலேயே இருக்க போறாரு. இதனால உங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. மேலும் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படும். எடுத்து வைக்கும் முயற்சிகளில் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிபடும் போது செயல்பட முடியாது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். சக பணியாளர்களும் பிரச்சனையை சந்திக்கக்கூடும். தொழிலில் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் உருவாகும். எதிலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்ல போறாரு. இதனால உங்க ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிற சுக்கிரன் அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் வேளையில் பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்பொழுது வேலை வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் நீங்கள் வாங்குவீங்க. மேலும் வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான விஷயங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இடமாற்றம் இனிமை கொடுக்கும் விதத்தில் அமையக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உடன்பிறப்புகளில் இல்லங்களில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். பொது வாழ்வியல் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கேட்ட இடத்துல மாறுதல்கள் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். மேலும் கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும். மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு கல்விக்காக எடுத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கணிகை மட்டுமே இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது. அந்த அளவுக்கு தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் 18 நாட்கள் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அமைய பெற்றிருக்கு. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்துமே
பலன் கொடுக்கக்கூடிய விஷயமாகவே அமையக்கூடும். இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவுக்கு பண வரவு இருந்தாலுமே உங்களுக்கு செலவுகளை சமாளிக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். மேலும் வேலை காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடிப்பதில் எழுப்பறையான நிலைகள் காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் ஆதாயங்களும் மகிழ்ச்சிகளும் பிறக்குங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. எந்த காரணத்தை முன்னிட்டுமே கடன் இந்த காலகட்டத்தில் வாங்கவே வேண்டாங்க. சகோதரர்களால் அலைச்சலும் ஆதாயமும் உண்டாகும். தாய்வழி உறவுகளோடு அனுசரணையாக நடந்து கொண்டால் நீங்கள் நிறைய விதமான நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் பெற முடியும். இன்னும் சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கப்படக்கூடும். இன்னும் சிலருக்கு நிறைவேற்ற முடியாமல் தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டு. தெய்வ பணிகளில் தங்களுடைய ஈடுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் இன்னும் சிலருக்கு ஏற்பட போகுது. மேலும் அலுவலகத்தில் பணிகள் கூடுதலாக இருப்பதால் கவனம் ரொம்ப தேவை. சக ஊழியர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாங்க. மேலும் அதிகாரிகள் கடுமையாக பேசினாலுமே பொறுமையை காப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயமா உங்களுக்கு பார்க்கப்படுது. இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விற்பனை சுமார் தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்த வேலை வாங்குவது ரொம்ப நல்லது. மேலும் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அதற்கு பின்னர் சரியாகும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும். அதனால பார்த்து கவனமாக இருப்பது நல்லதுங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் அப்பப்போ வந்து போகும். புகுந்த வீட்டு சொந்தங்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். மேலும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளை கூடுதல் கவனமாக செலுத்தி கவனத்தோடு வேலை பார்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 18, 25, 27, 30. மேலும் ஆகஸ்ட் 3, 6, 9, 12, 15. அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 21 காலை முதல் 22, 23 காலை வரை. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுகேதுக்கு அர்ச்சனை செய்து சனிக்கிழமை அன்று மாலை வேளையில் சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றுவது, செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது போன்ற இந்த 3 விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தடைப்பட்ட விஷயங்கள் இல்லை வீட்டில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் அனைத்துமே கூடிய விரைவில் தீர்ந்து நல்ல பலன் அடைவீங்க. ஸோ நீங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் நான் சொன்ன பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த 3 கடவுளும் உங்களுக்கு அதீத சக்தி கொடுக்க முன் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் செஞ்சு பாருங்கள். அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் துணிந்து எந்த முடிவும் எடுக்க இயலாது. புதியவர்களை நம்பி செய்யும் முயற்சிகள் விரயங்களை அதிகரிக்க செய்யும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றங்கள் இருக்கக்கூடும். அதனால் நீங்கள் ரொம்பவே மனக்கவலையோடு காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி மட்டுமே இந்த காலகட்டமானது உங்களுக்கு கொடுக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். கூட்டு முயற்சிகளில் இருந்து வந்த தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடந்து முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மிதுனராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் ராசியில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுராமனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவங்க கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க.
ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.